என்னாச்சு? எதுவும் இல்ல. என்னடி ஆச்சு? நான் இப்ப இங்க உட்கார கூட கூடாதா? கொலை நடக்கிறதுக்கு சரியா 1 மணி நேரம் முன்னாடி கொல்ல போற கேரக்டர் பேரை வெளிப்படுத்துவேன். நேத்து ரிலீஸ் ஆன பாகுபலி த எபிக், ஆரியன், அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது, இது இல்லாம மலையாளத்துல டைஸ் இரே அப்படிங்கிற ஒரு படம். இந்த எல்லா படங்களும் நேத்து டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது இல்லாம இதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்க டியூடு, பைசன், காந்தாரா இந்த படங்கள்லாம் நேத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இன்னும் சில படங்களோட வசூலை இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். லோகா சாப்டர் 1 சந்திரா அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ, க்ளோசிங் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சக்தி திருமகன் திரைப்படம் தான். அதில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே சார் அவர் சிவாஜி படம் பார்த்துட்டு இருக்காரு சார். ஆனால் நம்ம உத்து பார்த்தா அதில் சிவாஜி படம் ஓடாது. நம்ம ரஜினி சாரோட லுக்கலைக்கில் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு சிவாஜி சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. தெரில, மேபி அதாவது காப்பிரைட் இஷ்யூ இல்லை அந்த சீனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாங்களா என்னன்னு தெரியல. சிவாஜி படம் பார்க்கறான் சார். அந்த மாதிரி தான் அந்த படத்துல இருக்கும். அந்த டிவியில அதை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு விஜய் ஆண்டனி. அதை தான் ஃப்ரேமா வச்சிருந்தேன். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், கண்ணன் இளவட்டம், ராம் கிசான், ராஜ்குமார், தேவநாதன் ஆர் தேவா அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஏக் திவானே கி திவானியத் அப்படிங்கிற படம் டே 11 இந்தியாவில் 2,77,00,000, உலகம் முழுக்க 3 கோடி, 68,22,00,000 இந்தியாலையும், 77,28,00,000 வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. அப்புறம் தம்மா இந்த படத்தோட டே 11 இந்தியாவில் 3,45,00,000, உலகம் முழுக்க 3,77,00,000, 133 கோடியே 12,00,000 இந்தியாலையும், 155,77,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். இந்த 2 படங்களை வசூல் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓப்பனிங்ல பாத்தீங்க அப்படின்னா தம்மா பெரிய கலெக்ஷனா இருந்தது. அந்த ஏக் திவானே கி திவானியை இந்த படம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ அந்த பட்ஜெட்டோட அந்த சைஸை வச்சு பார்க்கும்போது இந்த ஏக் திவானே கி திவானியா அந்த படம் தான் இப்ப நல்லா போய்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. அப்புறம் சானியா டோலியா இந்த படம் நேற்று 11வது நாள் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் 1,05,00,000, டோட்டலா 14,82,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட், நல்லாவே வசூல் பண்ணியிருக்குங்க இந்த படம். கே ரேம்ப் அப்படிங்கிற படம் டே 14 ஆந்திரா தெலுங்கானால 16,00,000, உலகம் முழுக்க 19,00,000, டோட்டலா 21,71,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 26,29,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். மலையாளம்ல டைஸ் இரே அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. சரியான ஓப்பனிங் வந்திருக்குங்க டே 1. கேரளால 4,73,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75,00,000, ஓவர்சீஸ்ல 5,08,00,000, உலகம் முழுக்க 10,56,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 24 கோடி பட்ஜெட். கிட்டத்தட்ட 15-16 கோடி கிட்ட இந்த படம் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஆனா டே 1 ஒரு சரியான ஓப்பனிங். இந்த படத்தோட போஸ்டர் எல்லாத்தையும் பார்க்கும்போது பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு, எதனால டே 1 இந்த அளவுக்கு ஓப்பனிங் வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 டே 30 இந்தியாவில் 2,08,00,000, உலகம் முழுக்க 2,35,00,000. இந்தியாவில் டோட்டலா 722 10,00,000, உலகம் முழுக்க 839 43,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 125 கோடி பட்ஜெட், நல்லாவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த படம். அப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களோட பைசன் திரைப்படம் டே 15 தமிழ்நாட்டில் 77,00,000, உலகம் முழுக்க 89,00,000, 42,94,00,000 தமிழ்நாட்டிலையும், 58,61,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 28 கோடி பட்ஜெட். இந்த படம் ஆக்சுவலா நல்லா போய்கிட்டு இருக்கு. டியூட கம்பேர் பண்ணும்போது நேற்று இவ்வளோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. டியூட கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெரிய கலெக்ஷன். ஆனா நேற்று டியூடு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய டியூடு திரைப்படம் நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டில் 44,00,000, உலகம் முழுக்க 57,00,000, டோட்டலா 56,50,00,000 தமிழ்நாட்டிலையும், 113,06,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். இது இல்லாம நேற்று இன்னும் சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆரியன், ஆண் பாவம் பொல்லாதது, பாகுபலியை தாண்டி இன்னும் சில படங்கள், தேசிய தலைவர், ராம் அப்துல்லா ஆண்டனி, தடை அதையுடைய மெசேஞ்சர் அப்படிங்கிற படம்லாம் இதெல்லாம் அப்ராக்சிமேட் கலெக்ஷன் தான். தேசிய தலைவர் டே 1 கலெக்ஷன் 2,50,000 வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படிங்கிற படம் டே 1 1,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 2,25,00,000 பட்ஜெட்.
தடை அதை உடை அப்படிங்கிற படம் டே 1 80,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, 1,75,00,000 பட்ஜெட். அப்புறம் மெசேஞ்சர் அப்படிங்கிற படம் டே 1 1,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, 2 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. பாகுபலி த எபிக் இந்த படம் வந்து டே 1 பிளஸ் பிரீமியர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானால 8,25,00,000, கர்நாடகாவில் 1,47,00,000, தமிழ்நாட்டில் 58,00,000, கேரளாவில் 36,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,55,00,000, ஓவர்சீஸ்ல 7,15,00,000, 19,36,00,000 இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரீ ரிலீஸ் திரைப்படத்துக்கு ஒரு ரீ ரிலீஸ் ரீ எடிட் வெர்ஷன் எப்படி வேணா சொல்லலாம். பாகுபலி 1, 2 ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. முக்கியமா பாகுபலி 2 எப்படிப்பட்ட ஹிட்னு தெரியும். இது ரெண்டுமே கம்பைனா ஒரே படமா வரும்போது அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரியே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 54,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு டே 1 தமிழ்நாட்டுல. உலகம் முழுக்க 59,00,000, பட்ஜெட் 5 கோடி. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டீசென்டான கலெக்ஷன். வரப்போற நாட்கள்ல நல்லா பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்புறம் விஷ்ணு விஷால் அவர்கள் நடித்த ஆரியன் திரைப்படம் டே 1 கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1,19,00,000, உலகம் முழுக்க 1,41,00,000, 15 கோடி பட்ஜெட். டே 1 டே 2 டே 3 ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கும். ஏன்னா நான் பார்த்த வரையுமே நல்ல புக்கிங் போய்கிட்டு இருக்கு. புக் மை ஷோலையும் சரி டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி நல்லாவே இந்த படம் வந்து புக் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க? இந்த 2 படங்கள்ல எது நல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேரளால 121,88,00,000, இதுதான் கேரளாலே ஹையஸ்ட் கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 24,14,00,000, கர்நாடகால 14,90,00,000, ஆந்திரா தெலுங்கானால 14,40,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8,30,00,000, ஓவர்சீஸ்ல 119,88,00,000, உலகம் முழுக்க 303,50,00,000. பட்ஜெட் 40 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 50 கோடி, 148 கோடிக்கு மேல ஷேர் வந்து இந்த படம் வசூல் ரீதியா ஒரு இண்டஸ்ட்ரி திரைப்படமா அமைஞ்சிருக்கு. இப்ப ரீசெண்டா ஓடிடில டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல வந்திருக்கு, ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்திருக்கு. அதுல ஒரு பக்கம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான படம் 39 இயர்ஸ் ஆஃப் புன்னகை மன்னன், கே பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்துல கமல் சார், ரேவதி, ரேகா இவங்கெல்லாம் நடிச்ச படம். கமல் சாரே ஒரு 2 ரோல்ல வருவாரு, அந்த சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு ரோல்ல வருவாரு, அது சூப்பரா இருக்கும். அது இல்லாம பாட்டு சொல்லவே தேவையில்ல, இளையராஜா பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. இந்த படம் வசூல் ரீதியா பட்ஜெட் வந்து 40,00,000, வசூல் வந்து 3,60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1,75,00,000 கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. சில்வர் ஜூப்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த வருஷத்திலே ரொம்ப முக்கியமான பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள்ல இது ரொம்ப முக்கியமான வெற்றி திரைப்படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.